ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது குயிக்காகவும் ஷார்ட்டாகவும் சீட்டாகவும் நம்மளோட ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை தள்ளிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம எடிட் பண்ணுற பிக் எல்லாத்தையுமே பண்ணாக்கா நம்ம ஒரே சைஸில் பண்ணாக்கா நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி பிக் ஆட் ஆகும். நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில். ஸோ அதோடய நம்ம பார்த்துடலாமா? அது கீழே ப்ளஸ் அண்ட் கில் போயிட்டு 4:5 ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கில் போயிட்டு மீட்டை நீங்கள் கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி பண்ணாக்க ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் மேலே பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த இடத்துல கிரேவ் ஃப்ரம் ஸ்பெஞ்ச் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கில்ஸோ பண்ணினாக்க இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆகும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா அது கிளிக் பண்ணி பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்து பாருங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற எல்லா பிக்கையுமே நீங்கள் மறக்காமல் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படி நம்ம பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீசெட் இன்புட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்டம் இன்புட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே. அது கீழே ப்ளஸ் அண்ட் கில் போயிட்டு ஏதோ ஒரு சைஸில் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் அண்ட் கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நிமிஷம் தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே வெப் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே கால 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அப்படியே பேக் போயிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே சைட்னு இருக்கா அது நீங்கள் கில் பண்ணிட போதும். இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணாக்க இன்புட் ஆகும். ஓகே. இப்போ உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணது மறுபடியும் பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீசெட் லிங்க் பர்மிஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கில் பண்ணி இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு பண்ணாக்க இப்படி தான் பண்ணாக்க ஷோ ஆகும். ரொம்ப ரொம்ப வீஸ் தான். ஜஸ்ட்டு பிக்கை மட்டும் ஆட் பண்ண மட்டும் போதும். ஸோ அதை எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல க்ரீன் கலர் பாருங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்லேயே இருக்கிற க்ரீன் கலர் கிட்ட வந்துக்குங்க. ஜஸ்ட் அந்த லேயர் கில் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃப்ரெண்டை கொட்டு ஸ்டார் கில் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ரெஸ்ஸை கில் பண்ணாக்க கரெக்டாக பண்ணாக்க அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற க்ரீன் கலரில் பண்ணாக்க நீங்கள் எந்த பிக் ஆட் பண்ணீங்களோ அந்த பிக்கில் பண்ண கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு சரி ஆடலைனாக்கா உங்கள் ஃபிங்கர் வச்சு பண்ணாக்க அச்சன் பண்ணி கரெக்டாக கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கும். இதுலேயும் அதே சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதில் பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கில் கரெக்டாக அந்த லிப்பு மட்டும் ஓகே. ஸோ அது மட்டும் தெரியுற மாதிரி பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க க்ரீன் கலர் இருக்கும். இதுலையும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எந்த பிக்கில் ஆட் பண்ணீங்களோ அந்த பிக்கில் ஏதோ ஒரு பிளேஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதோ இருந்துச்சுனாக்கா அது பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இதே சேமத்தில் லாஸ்ட் வரைக்கும் அந்த க்ரீன் கலரில் பண்ணாக்க நீங்கள் பண்ண பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ லாஸ்ட்டில் பண்ணாக்க ஒரு 4 குரூப்பு கொடுத்துருக்கேன். இதில் மட்டும் எப்படி பிக் ஆட் பண்ண உங்களுக்கு சொல்லிடுறேன். சேம் மெத்தட் தான். ஏன்னா அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் கீழே பிக் ஒன்று குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இட குரூப் வைக்குங்க. ஒரு க்ரீன் கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர்ஃபுல் கொட்டு ஸ்டாங்கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க கரெக்டாக அந்த எஃபெக்ட்லேயும் இது ஆடாயிரும். ஜஸ்ட்டாக சரி அடையலாக்க கீழே மோட்ஸில் போயிட்டு அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய் பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டில் பண்ணாக்க அடையிருக்கும். இதே சமயத்தில் அடுத்து இருக்கிற 3 குரூப்பில் பண்ணாக்க நீங்கள் பிக்கை ஆட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ நீங்கள் எல்லா பிக்குமே ஆட் பண்ண பின்னாடி இப்போ பண்ணாக்க டெஸ்ட் இருப்பாருங்க. அந்த டெஸ்ட்டோட கலர் பண்ணாக்க நான் என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி பண்ண கொடுத்துருக்கேன். நீங்கள் பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் கீழே அந்த டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கலர் ஃப்ரெண்டை கொட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா?
ஓகே. ஸோ நீங்க எல்லாமே எடிட் பண்ண பின்னாடி எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்றத ஒரு டைம் 2 டைம் நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்பதான் கரெக்ட்டா அவுட்புட் நல்லா வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மேல சூப்பர் பட்டனை கிளிக் பண்ணி டேட்டா வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்க மறக்காம ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு இருக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா?